கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமை பதிப்பில் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தரிசனம் செய்து வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் வழங்கியிருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் நம்ம கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஒரு நாள் சுற்றுப்பயணமாக இன்று காலை வந்துள்ளார். இது காலை 9:55 சென்னையிலிருந்து இண்டிகோ விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக வந்த அவர் முதல் பணியாக கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு வைகுண்டசாமி தலைமைப்பதியில் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். அவருக்கு முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் பதியின் முன்பு வைத்து ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதி பூஜித குரு சுவாமி மற்றும் பூஜித குரு அரவிந்த் ஆகியோர் எடப்பாடி அவர்களுக்கு தலைப்பாகை அணிந்து சிறப்பு வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுவாமியை பதியில் வந்து சுற்றி பிரகாரங்களை வணங்கி தரிசனம் செய்து வருகிறார். அவருடன் முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான கழக மாவட்ட செயலருமான தலபாய் சுந்தரம் அவர்கள் மற்றும் ராஜேந்திர பாலாஜி, முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள், கடம்பூர் ராஜு அவர்கள், பச்சைமால் அவர்கள் உள்ளிட்ட அமைச்சர்கள் உடன் உள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவர் வந்து கட்சி நிர்வாகியான ஒன்றியத்தை சேர்ந்த ராஜாக்கம்மன் ஒன்றியத்தை சேர்ந்த பொன்சேகர் அவருடைய இல்ல திருமணத்திற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து மார்த்தாண்டத்தில் 3 மணி அளவில் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைய உள்ளனர். அந்த நிகழ்ச்சியும் கலந்து கொள்கிறார். அதே போன்று விடுதலை சிறுத்தை கட்சியின் பிரமுகரான அருமனை ஸ்ரீவன் சொல்லக்கூடிய அவருடைய இல்ல நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது சாமி தோப்பில் வந்து ஐயா வைகுண்டசாமி பதியில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.